Hello guys, welcome back. So ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் என்ற காரணத்தினால் நம்ம வந்து இப்போ கேக் வாங்க தான் போகிறோம். இவனுங்கெல்லாம் போயிட்டு ஜிம்மில் போயிட்டு இன்னைக்கு லெக் டேவான், அதனால் கடைக்கு போக முடியாது, நம்மள வேலை வாங்குறாங்க. சார் ஜாலியாக படுத்துட்டு கேம் ஆடிருந்தேன், போடான்ட்டானுங்க. இது பண்ணுறதுக்கு போய் தான் ஆகணும். சில வந்து கேக் வெட்டுறதுலேயே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன தான் வந்தாலும் ஒரு 50 ரூபா 50 ரூபா போட்டு ஒரு கேக் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் பிறந்தநாள் பையன் என்ன பண்ணுவோம், கூட்டிட்டு போயிட்டு 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு மொழி வைப்போம். இது காலாகாலமாக எல்லா டீலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். எங்கள் டீலே அப்படியே இப்போ நடக்குது. நான் இப்போ தான் யோசித்தேன், நம்ம 400 ரூபா போட்டு கேக் வாங்குறோம், பாவம். ஆனால் இந்த பர்த்டே பசங்க கூட்டிட்டு போயிட்டு 2000 ரூபா மொழிய வச்சுறாங்க. அடுத்த மாதம் எனக்கும் இதே நிலமை தான். அதனால் வந்து நம்ம இதை பற்றிலாம் சொல்லி கலாய்க்கவும் முடியாது. ஏய் நீயே இதை தாண்டா பண்ண போகிறேன்னு. ஓகே, இப்போ வந்து நானும் தீபனும் தான் வந்து கிளம்பி போகிறோம். எங்கன்னா கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெரினா பீச் போக போகிறோம். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற சீன்ஸ். இருங்க, மைக்கெலாம் எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு ஃபோன் வச்சுருக்கேன், அந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கணும். போகலாமா? வாங்க போகலாம். ஏய் இல்ல, இந்த கண்ணாடி பத்தி தான் இப்போ நான் vlog எடுக்க போறேன். இந்தா போட்டுக்கோ. எவ்வளோ? 13,000 ஆங்க இந்த கண்ணாடி. காட்டு இது. அப்படின்னா இருக்குது. இது வந்து 13,000 ரூபாய். 16 இப்ப 13 என்ன? 16,000 ரூபாவா? என்னடா ஏய், இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது? சைட்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த சில்வர் வந்து இருக்குமேடா ஒரு மாதிரி. அந்த மாதிரி 100 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கண்ணாடி. நீ ஏன் வீடியோ எடுக்கிறேன்னதோ அங்க போயிட்ட, பின்னாடி பக்கம் போயிட்ட. சரி ஜெனிதே, பர்த்டே பாய்க்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்கலாம். அதெல்லாம் சொல்றது ஏதாவது பண்ண விடலாம் அவனை. டேய் பிறந்தநாள் பையனை வச்சு ஏதாவது ஃபன் பண்ணலான்னு கேட்டா சிட்டப்ஸ்ன்றான். அவன் ஜிம்லயே போய் அதான் பண்ணுவான். பரவாயில்லடா, இருந்தாலும் அதெல்லாம் போடுறது தானே. ஏதாவது புதுசா ஒண்ணு சொல்லு. பிறந்தநாள் பையன் ஒண்ணு பண்ண ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடா. பீச்சுக்கு தான் போறோம், அங்க போய் யோசிச்சுக்கலாமா? புது ட்ரெஸ் மண்ணாயிடும்னு அடம் முடிப்பான். நீ பண்ணுவியா? நீ அதுதான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி ஏதாவது உருப்படியா சொல்லு, உருப்படியா சொல்லு சீக்கிரம். பாட்டு பாட கூட வைக்கலாம்டா. என்னையா அவன் கேட்டுற போறான். நியூயார்க் நகரெல்லாம் வந்து பாட்டு பாட வைக்கலாமா? பிறந்தநாள் பையன் என்னடா ஜெனித்து? ஓகேவா? அவன் எப்படி இருக்கிறான் பாரு. அவன் எது குண்டாவா? அவன் அச்சாஸ்ல ஒரு அங்கிள் மாதிரியே தான்டா இருக்கிறான். அவன் காட்டுறா, லவ் பண்றான் பாடுறான். அவனை காட்டுறா. கர்ணே ஒரு நிமிஷம் வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. சரி இங்க காட்டு. ஏய் கர்ணி, இந்த கண்ணாடியோட ரேட்டு சொல்லு. இதோட ரேட்டு நீ கரெக்டா சொல்லிட்டேன்னு வையேன், உனக்கு நான் 100 ரூபாய் தரேன். போட்டு எல்லாம் பார்த்துதான் நீ ரேட்டு சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. சொல்லு, சொல்றா. அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நீ வந்து அதை பார்த்ததும் உனக்கு என்ன ரேட்டு தோணுதோ அதை சொல்லு. 150 ரூபாவா? இது 16,000 ரூபாவா? அதான் எங்க கிட்ட அதான் சொல்லுன்னு இருக்கிறான். சரி அதை விடு. பிறந்தநாள் பையனுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கலாம். என்ன சேலஞ்சு கொடுக்கலான்னு சொல்லு. நாங்க வந்து பாட்டு பாட வைக்கலான்னு இருக்கோம். நீ என்ன சொல்ற? உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அவன்கிட்ட வேணாம், அவன்கிட்டயே கேக்குறது, அவனுக்கு சொல்றது. சரி கண்ணாடியை பத்தி ப்ரோ கிட்டீங்க. ப்ரோ வா ப்ரோ, ப்ரோ சீக்கிரம் வா, நீ வா, உள்ள வா. ஹாப்பி பர்த்டே ப்ரோ, உள்ள வா ப்ரோ. இங்க வா. அதே கேள்விதான், இந்த கண்ணாடி எவ்வளோன்னு சொல்லு. சொல்றா ப்ரோ, இது எவ்வளோன்னு சொல்லு. ஒரு நல்ல ரேட்டாவே சொல்லிக்கோ. சரி சொன்னா என்ன தருவ? 100 ரூபாய் தரேன். 100 ரூபாய் தரேன். இல்ல நான் சொல்லிட்டேனா அப்படியே மேல போயிடணும்.
என்னடா அப்படியே மேல போயிட்டா உனக்கோசம் நான் தான் போய் கேக் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா 250 ரூபாய் நீ என்ன மேல போன வேற நக்கலா சொல்ற என்னமோ கரெக்டா சொல்ற மாதிரி சொல்லு என்ன ரேட் சரி எவ்வளவு எல்வி தானே இதான் பாத்துட்டல பாத்து தானே சொல்றேன் சொல்லு எல்வினா காப்பியா ஒரிஜினல் ஒரிஜினல்லாம் அதிகமா இருக்கும்டா எவ்வளவு 15k இன்னும் கொஞ்சம் மேல இன்னும் மேல இல்ல இப்பல இருந்து இப்படியா அதே சொல்ல மாட்டேன் அது சொல்ல ஆனா வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன் 18 ஏய் அவன் கரெக்டா சொல்லி நான் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கா அப்படா நீ சொன்ன ஆமா ஃபர்ஸ்டே சொல்லிட்டான்ல ஆமா அப்ப பரவாயில்ல 16 பா ஏய் பெரிய ஆள் தான்பா எந்திலடா அவன்தான் பெரிய ஆளு இங்க பாரு நாங்க எல்லாரும் சேர்ந்து டேய் ப்ரோ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் யார் யாருக்கு பிறந்தனாலோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுப்போம் இல்ல ஒன்றுல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் அது அப்ப கேக் வெட்ட வந்தோம்டா நானு வந்தல அப்ப எதுவும் பண்ணல மறந்துட்டேன் ப்ரோ இப்போ தெரியும்ல நீ வந்து எல்லாரும் முன்னாடி ஒரு பாட்டு பாடணும் இப்பதான் ஸ்வாகத்து இவன் ஒரு பாட்டு பாடுவான் நம்மளுக்கு இப்போ ஹாப்பி பர்த்டே இல்லடா ஹாப்பி பர்த்டே பாடக்கூடாது சரி எத்துக்கோ இந்தா கேக் வெட்டிட்டு பாடுறியா இல்ல வெட்டுறதுக்கு முன்னாடியே பாடுறியா நீ சொல்றா பாடலன்னா நாங்க எல்லாரும் ஒன்னு அடிப்போம் சரி ப்ரோ பாடலன்னா அடிப்போம் ஆமா என்ன டைம் அது நம்ம போய் ஆர்டர் கொடுத்துடலாம்டா வெட்டணுமா குடுக்கணுமா வெட்றா ரெண்டுமே பண்ணு பத்தலாம் ஏய் சுகேலுக்கு ஊதுற பழக்கலாம் இல்லடா ப்ரோ கரெக்ட் நல்லா தான் ப்ரோ சொன்னேன் சரி வெட்டு ஹாப்பி பர்த்டே அந்த மீம் பாக்கல ப்ரோ இந்தா ப்ரோ சரி ப்ரோ ஹாப்பி பர்த்டே அவ்வளவுதான் பர்த்டே பாய் வேலை முடிஞ்சிச்சு இதுல இருக்கிற ஜெம்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளே சாப்பிடுவோம் இல்ல என்ன ஸ்டாண்டானா நீ கேக்க காலி பண்ணிட்டு நான் உள்ள போலாம் ஏய் கேக்க காலி பண்ணிட்டு போனா அங்க நாங்க சாப்பிட மாட்டோம் இத புடிங்களே ஒரு நிமிஷம் இரு அப்படியே அதான் பிளானா சைடு டிஷ் ஒரு கிறிஸ்பி சிக்கனா ஒரு கிறிஸ்பி சிக்கன் ஒண்ணே சரி ப்ரோ வா ப்ரோ ஃபுட் வர வரைக்கும் ஒரு பாட்டு இல்ல ஒரே வயிறு வலிக்கும் நான் வாய வலிக்குது சோ ரெண்டு வரிலாம் வேணாம் சோரஃபே சொல்றா ஒரு நல்ல பாட்டா சொல்ல அவன் பாடுவான் அவன் பாடுவான் பாரு மச்சான் நீ பாடு மாமா மாமா நீ பாடு மாமா ஏய் நான் பாட்டு சொல்லுன்னு தான் சொன்னேன் உன்னை பாட சொல்லல ஏய் பாட்டா இது யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இது நான் தான் நானே மச்சான் சொன்ன மாதிரி அடுத்த மாசம் தானே எங்களுக்கு வருது அடுத்த மாசம் வச்சுக்கலாம் நீ பாடு 12ஆம் தேதி சிறப்பா வச்சிடலாம் இந்தா மச்சான் ரெசார்ட் போலாம்டா இல்ல நான் வரலன்னா நான் காசு இல்லைன்னா தான் நான் வரலன்றேன் ஆமா ஆமா பர்த்டே சரி சரி இப்போ வந்து அவனை பாட்டு பாட வைக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் அடுத்த மாசம் 12 மணிக்கு கால் பண்ணி கூட நான் பாடுறேன் இல்ல நீ இப்ப பாடு 12 மணிக்கு கால் சரி நீ இப்ப பாடு நீ சொல்லு மாமா கேளு மாமா நான் சொல்லிட்டேன்டா இல்லன்ட்டு ஆமாண்டா நீயும் தான் அப்ப மட்டும் புரட்டாசி இல்லையா கார்த்திகையா சரி அக்டோபர் 12 பத்தி பேசுறீங்களே அக்டோபர் 10 எங்க போச்சு
ஆமா மத்தங்க இதோ உட்கார் அவன காட்டு. ஏய் ஆனா இந்த தடவை நீங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஏய் என்ன நீ அப்படியே அமைதியா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க. இவனுக்கு ஏதோ பேசுறானுங்க. ஆமா ப்ரோ. என்ன அவன மறந்துட்டீங்க? அவனை கேளுங்க ரெசார்ட். எல்லாருக்கும் சேர்த்து 13ஆம் தேதி இல்ல ஏதாச்சும் ஒரு டேட் முடிவு பண்ணி 12ஆம் தேதி மாமா. 12ஆம் தேதி இவன் பர்த்டே இவன் பர்த்டே. ரெண்டு பேரும் நடுவுல அதான்டா 11 நைட். 11 நைட் போயிடலாம். நடுவுல இருக்குடா. ஏய் ஆமாடா. 11 நைட் என்ன கிளம்ப வருது பாரு. இவனுக்கு இப்படிதான் போடுவானுங்க. இன்னும் ஒண்ணும் நடக்காது. என்கிட்ட காசு இல்ல. சரி பாடு ப்ரோ. ரொம்ப நேரமா கேட்டுனேன். ஆமா வேணா பாட சொல்லி. என்னடா இப்ப நாளைக்கு அவனுக்கு பிறந்தநாள் வந்தாலும் அவனுக்கு ஒரு சேலஞ்ச் கொடு. இதெல்லாம் மறந்துடுவீங்க. அது பீப்டா. நான் உட்கார்ந்து எடிட் பண்ணும்போது பீப் போட்டுக்கிறேன். சரி பாட்டு பாடு. நீ பாடுனா நான் அதுல பீப் போடாம போடுறேன். சரி சின்ன பசங்க வேற வரலாம் ப்ரோ. சரி சரி நீயே சொல்லு. பாட்டு கூட வேணாம். சரி 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 நான் ஒரு சம்ம கேம் அதுக்கு தான்டா வாய்க்குள்ளே பேசுறேன். பேசுறேன். உனக்கு மட்டும் தான் எங்களுக்கு எல்லாம் இல்ல. நீ தான் பிறந்தநாள் பையன். ஆமா நீ ஒரு பாட்டு பண்ணாலே இந்த ஃபன் முடிஞ்சிச்சு. இப்போ இந்தா மைக்க புடி. மைக்க புடி அண்ணன் ரெடி பாட்ட பாடு. ஏய் பாடுறா ப்ரோ. சரி நியூயார்க் நகரம் பாடு. ஏய் அம்மா நான் ஏண்டா அன்னைக்கு வாயில தண்ணி ஊத்தி எல்லாம் பாடுனல்ல. ஏய் அது வேற. என் vlogல ஒரு பாட்டு பாட மாட்டியா நீ? அந்த பாட்டு போயிடலாம். வாடா ப்ரோ நான் பாடுறேன். சரி இது பாடு. இது உனக்கு பிடிச்ச பாட்டே பாடுறா. ப்ரோ தொண்டை சரியில்லை ப்ரோ. சரி நான் ஒரு 30 செகண்ட் பாடு. தொண்டை சரியில்லை அது என்ன? சரி 10 செகண்ட் பாடு. ஏன்னா அதுக்கு மேல பண்ணா காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. பாத்தியா பாடு. ஏய் புரியல. மவனே நீ பாடுறியா இல்ல உனக்கு பர்த்டே புக்ஸ் கொடுவா? எல்லாரும் சேர்ந்து அடிப்போம். ஏய் ஸ்வாகத் அவனே சொல்லிட்டான் உனக்கு பர்த்டே புக்ஸ் கொடுத்துடலாமா? எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாமா? பர்த்டே பாக்ஸ் அவனா இப்ப எல்லாம் டயர்டா இருக்கும். ஆமா ஆமா. அதனால தான் அவன் பர்த்டே பாக்ஸ் கொடுக்க சொல்றான். இல்ல நான் டயர்டா இல்ல. சரி நீ போய் அடிச்சுக்கோ. ஏய் எல்லாரும் அடிச்சாதான் உனக்கு நான் மட்டும் அடிப்பேன். அடிச்சுக்கோ. ஏய் ஸ்டாண்ட் ஆடுது. ஆக மொத்தம் நீ பாட மாட்டல ப்ரோ நான் சம்ம கேம் சொல்லுவா. சொல்லு. நல்ல கேம். ஏய் மச்சான் இங்க பாரு. இங்க இருக்கிற பசங்களை பத்தி ஒரு வேர்ட்ல சொல்லணும். நீ தானே பிறந்தநாள் பையன். நீ மட்டும் சொல்லு. இந்தா நீ தானே. உனக்கு தான் எதுவா இருந்தாலும் உனக்கு மட்டும் தான். எங்களுக்கு இல்ல. விட மாட்டீங்க. இவரு பேசவே மாட்டாரு. இப்ப நான் சொன்னேனா? இல்ல இல்ல. அந்த வீடியோ கேமரா மட்டும் ஆஃப் ஆகட்டும். அப்ப நான் பேசுவேன். சரி ப்ரோ எல்லாரும் பத்தி நீ சொல்லு. வேணாம் நீ சொல்லு. எல்லாத்தையும் என்னையும் மாத்தி இந்தா புடி மைக்க புடி. ஏய் உனக்கு தான். நீங்க தானே எல்லாரும் பத்தி என்ன சொல்லணும்? பர்த்டே அன்னைக்கு நீங்க சொல்லுங்கடா. அப்படி அதான் கேம். ஐயோ ஏய் அது எவ்வளவு நேரம் தான் போயிச்சு வீடியோ? அது பேர் உன்னை பாட சொல்லி 6 நிமிஷம் போயிச்சு வீடியோ. ஏய் வெயிட் கேட்காதீங்க. ஏய் ப்ரோ இது அது வைக்கலாம் ப்ரோ. எல்லாரும் என்ன பத்தி சொல்லுங்க. நீ ஸ்கூல் அப்ப நீ ஒழுங்கா பாடு. நான் அப்படிதான் ப்ரோ தூக்கிட்டா. சரி நான் ஸ்டார்ட் பண்றேன். யாரை பத்தி நான் சொல்லணும்? பாடுறா நீ. நான் காட்டுறேன் ப்ரோ. எல்லாமே கரெக்டா வந்துச்சான்னு பாத்துக்கோ ஒரு தடவை. இல்ல நீ பாடு. பாடலாம் பாடல ப்ரோ. பாடலையா நீ? சரி இது நீ ஏதோ ஒண்ணு பண்றா. சொல்லிருக்கானே டிஸ்கிரைப் பண்றல. இல்ல உன்னை பாட சொல்லி 7 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ. இது என்னடா புது இது? எல்லாம் புதுசுதான். ஒரு சீசன்ல எல்லாரும் முட்டை மாவு நுடையிலையா? இப்ப இத கண்டுபிடிச்சது நான் தான்டா. டேய் அவனுக்கு பிறந்த நாளே இல்ல. அவன் பாடுறான் நானும் ஸ்வாகத்து பாட்டு பாட போறோம். ஸ்வாகத்பா பாட மாட்டானுங்க. நம்ம இப்போ அருமையான பாடல்களை பாட வர சரவே நம்ம பாடலாம். போடா அங்க போய் அவனுங்க பாடுங்க. என்ன சரி உனக்கு பதிலா அமல் பாட்டும். அவன் வந்து அவன் எதுவுமே பண்ணல. அதனால நானும் பண்ண மாட்டேன் பிறந்த நாளைக்கு. பச்சை நீலவே பச்சை நீல. அப்படிலாம் பாட்டுக்கிட்டாடா. ஏய் அந்த வாழை படத்துல ஒரு பாட்டு பாடுவானே என்ன பாட்டு? ஆமா இல்ல அந்த பொண்ணு பேர் சொல்லி. ஏய் பழைய படத்துல பழைய பாட்டு வரும்பா. வாழைன்றா அவன் மாஸ்டருக்கு போயிட்டான். ஏய் கோச்சுனா ஏய் சீ அதெல்லாம் நான் கோச்சு. உன்னோட பேரை தெரியல அப்புறம் தெரியாது. வலியில குடிச்சேன்டா 10000 பீர். நாங்க எல்லாரும் உன்னோட இருக்கணும். டேய் பாட்டுடா அது. என்னோட புள்ள. டேய் என்னடா வயித்துல கரணி அந்த பாட்டுல அந்த லைன் தான் வரும். ஏய் வர போலாம். டேய் ஓகேடா. டேய் எல்லாரும் நீ வெச்சுக்க. மாடி உன்னால நான் துடிக்கிறேன். தன்ன நேரம் நிக்குதுமோ. ஏய் எல்லாம் ஒரு பாட்டு எல்லாரும் ரிலீஸ் இந்த மாதிரி பாடுங்க. ஏய் ஜெனித பாட சொல்லலாம்டா. கன்னட பாட்டுலாம் பாடுவான். ஏய் ஆமாடா. ஏய் கன்னடாலாம் பாடு. கன்னடா தெரியாது. எனக்கு மலையாளம் புரியாது. என்னென்ன சைடு டிஷ்ரா ப்ரோ ஆர்டர் பண்ண? சிக்கன் பீஃப் அவன் கட் பண்ணிடுவான்டா. இல்ல வராது ப்ரோ. வராது. ரைட் ஆமா.
அதுதான் ப்ரோவோட ட்ரீட் முடிஞ்சுது. அடுத்த மாசம் வந்து கரனோட பிறந்த நாளுக்கு vlog எடுப்பேன். கரண் ட்ரீட் வச்சு நான் இது வரைக்கும் vlog எடுத்ததே இல்லை. என்ன KFC மறந்துட்டியா? போன வாட்டி கரணே KFC எப்பனும் அவ்வளோதாங்க. ப்ரோக்கு லாஸ்ட் விஷ், ஹாப்பி பர்த்டே. இப்போ ஆமா 400 ரூபாய் கேக்கு, 2000 ரூபாய் செலவு. என்ன இது டிராகன் போல அது. ஓகே கைஸ், நாங்க வந்து இப்போ vlog எண்ட் பண்ணிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு திருப்தியா வீட்டுக்கு போறோம். டாடா பை பை, டேக் கேர், see you all in another video. நான் பாசமா கொடுத்தேன் நானு. நீ பாசமா நான் குடுடா பாசமா. எனக்கு என்ன ஏய் ப்ரோ அது குடுடா. ஏய் அம்மா அது குடுடா. தெரியும் சூடா. அப்ப தெரியுது, அதனால தான் துப்புனேன். ஏன்டா துப்பிட்ட? சரி அது குடுடா. ஏய் குடுடா. ஏய் நான் உனக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு சூடா. அப்புறம் கையே கொதிச்சுது, அதான் நக்கிட்டேன் டப்புன்னு. மாமா இத நான் போடணும், அத கட் பண்ணா பாட்டு பாட சொன்னதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறான். ஓகே கைஸ், சாரி பை. கத்திட்டேன் பை. சிரிக்காத, நீ போடணும் சத்தியமா. நான் போடுவேன். ஏய் அவன் ஏஎஸ்எம் பாய் சொல்லவே இல்லடா. பை கைஸ். ஏய் ப்ரோ நீ பை சொல்லு. டாடா ஆடு மாமா.